லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கவங்களாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சித்தப்பாவுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டனையும் சேமாக அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், மாட்டியிருக்கேன். ஒன்றுக்குள்ள வந்து மாட்டாமல் இருக்குது. சவுண்ட் வந்து எப்படி கேட்கும்? நம்ம ரூபா நோட்டு இருக்குல்ல, காசு, அதில் வந்து மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குது? இவருக்கு இதான் வேலை. முதலமைச்சர் யார்? நம்ம இஸ்ரோ அமைப்போட ராக்கெட்லாம் விடுவாங்கள்ல, அதோட தலைவர் யாருமா? அங்கே பார்த்து சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோட் மைக், அதாவது ஒயர்லெஸ் கோ டு ரோடில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த மைக்கை பற்றி சொல்லணுன்னா ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஜெனரோ S9 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்கு. அப்படி இந்த மைக்கோட சவுண்டையும் வந்து லைட்டாக வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி அப்படியே வின் நாய்ஸ் அந்த பவுச்சையும் போட்டு வந்து காட்டிடுறேன், பாருங்கள். இது இருக்குது மைக்கோட அந்த நாய்ஸ். இது நாய்ஸ் வந்து இதை போட்டோன்னா கேன்சலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நாய்ஸோட சவுண்டு இருக்குது பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்படி கரெக்டாக வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் அப்படி திருகணும் அப்படின்னா இது வந்து மாட்டிடும். அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்குங்க. இப்போ வந்து நான் வந்து பேசி காட்டுறேன். நான் ஒரே அளவே தனியாக வந்து கேமரா வந்து வச்சு பேக்கு ஃப்ரண்ட்டு போயிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட் ஒயர்லெஸ் கோ டு அதில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவரும் 2 டிரான்ஸ்மீட்டரும் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு டிரான்ஸ்மீட்டரில் பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸ் ப்ரொடெக்டர், அதை வந்து போட்டு பேசிகிட்டு இருக்கேன். சவுண்டு வந்து எப்படி கேட்குது அப்படின்னு தெரில, நான் வந்து வீடியோவில் போடும்போது தான் எனக்கே தெரியும், எடிட் பண்ணும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோட் ஒயர்லெஸ் கோ டூவில் கொடுத்துருக்க மாதிரி ஜெனரோ S9 Pro இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டபுள் ஒரே டைமில் பார்த்திங்கன்னா 2 இந்த டிரான்ஸ்மீட்டர் 2த்தையும் வந்து ஒரே மாதிரி குயிக்காக சார்ஜர் போடுற மாதிரி சூப்பராக பின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரோட் ஒயர்லெஸ் இதோட பாக்ஸில் பார்த்திங்கன்னா சிங்கிள் கேபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பெஸ்ட்டாக இந்த மாதிரி கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஜெனரோ S9 Pro இதோட ரிசீவரை வந்து அங்கே வந்து செட் பண்ணிவிட்டு இதோட டிரான்ஸ்மீட்டரில் வந்து பேசி காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா சவுண்ட் வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப ஓவராக இருக்குன்றதுனால நான் வந்து ரோட் ஒயர்லெஸ் கோ டு வந்து வாங்கியிருக்கேன். நீங்களும் பார்த்திங்கன்னா ஏதாவது மைக் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்த்து தான், இதுவும் பெஸ்ட்டு தான். ரொம்ப கம்மி ப்ரைஸில் ஒயர்லெஸ் இந்த மாதிரி கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு தான். ஆனால் சில டைம் சப்போஸ் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது சவுண்டெல்லாம் கொஞ்சம் இதாகி கொஞ்சம் டப் பண்ணுற மாதிரி ஆகிடுது. நம்மளே டப்பிங் வாய்ஸ் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியாக கொஞ்சம் குவாலிட்டியானதாக வாங்கினா கொஞ்சம் பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோட் மைக் வாங்கின உடனே பார்த்திங்கன்னா அந்த நம்ம அப்படியே ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கத்தி பேசினா சவுண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அப்புறம் சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்மீட்டர் ரிசீவர் வந்து அதில் இருக்குது. அந்த ரிசீவரில் பார்த்திங்கன்னா கீழே இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 பட்டனையும் சேமாக அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா 2 ரிசீவரும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரே இதில் வருது. அப்படி வரும்போது நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கரெக்டாக வந்து எடுத்து கொடுக்குது. நான் வந்து லேப்டாப்பில் போட்டு கேபிளை C டைப் கேபிளை வந்து சொருவி அப்புறம் தான் அதில் ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றணுமோ அப்படின்னு வந்து நினச்சேன். பட் இந்த செட்டிங்ஸ் பண்ணோடனே ஈஸியாக சிம்பிளாக வந்து ஓகே ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது நான் வந்து ஓகே நம்ம இப்போ வந்து குழந்தைகள் ஹாய், எங்கள் அண்ணனோட குழந்தைங்க வந்து வந்திருக்கு. ஹாய் சொல்லுமா, அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மொத்த காக்காவும் வந்து வந்துடுச்சு. என்ன இது காக்கா கூட்டமே வந்துடுச்சு. போங்க, சவுண்டு கொடுக்காதீங்க. ஓகே, இன்னொரு டிரான்ஸ்மீட்டரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்திருக்கு. பேசுகிறீங்களா? வீடியோவில் பேசுகிறீங்களா? என்ன ரைம் சொல்லுவீங்களா? ஜம்ப் பண்ணாதீங்க, கேமரா தள்ளி கேமரா இருக்குது இப்படி வந்துடுமா. பேசுகிறீங்களா? இந்தாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸ் அந்த இது வந்து மாட்டாமல் இருக்குது. அப்படியே கொடுத்து பேச வைப்போம். ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸோட இது வந்து மாட்டியிருக்கேன். சரி வாங்க, உங்கள் நேம் சொல்லுங்கம்மா. மை நேம், என்னோட பேர் வந்து சிந்துஜா. ஓகே, ஸ்பெல்லிங் என்ன சொல்லுங்கள், இன்னும் ப்ராப்ளம். ஸ்பெல்லிங் வந்து SINDHUJA. அப்படியா, அப்படி போயிடுச்சு. ஓகே, உங்கள் தங்கச்சியோட நேமு? தங்கச்சியோடைய நேம் சுதர்சனா, ஆனால் ஸ்பெல்லிங் தெரியாது. ஓகே, எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th standard. ஓகே, ஒரு மைக்கில் பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸ் வந்து மாட்டியிருக்கேன். ஒன்றில் வந்து மாட்டாமல் இருக்குது. சவுண்டு வந்து எப்படி கேட்குன்னு தெரில. அப்புறம் நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தது யார்? காந்தி தாத்தா. ஓகே, நம் தமிழ்நாட்டோட இவருக்கு இதான் வேலை. முதலமைச்சர் யார்? முக ஸ்டாலின். ஓகே ஓகே, முக ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா. அடுத்தது நம்ம ரூபா நோட்டு இருக்குல்ல, காசு, அதில் வந்து மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குது? 15 மொழி இருக்குது. சூப்பர். நம்மளோட அந்த மொழியில் நம்ம தமிழ் மொழி எத்தனாவது இடத்துல இருக்குது? கீழே போனால் 3ல் இருக்குது, மேலே 13ல் இருக்குது. ஓ சூப்பர் சூப்பர். வேறு என்ன கேட்குறது? நம்ம இஸ்ரோ அமைப்போட ராக்கெட்லாம் விடுவாங்கள்ல, அதோட தலைவர் யாருமா? அங்கே பார்த்து சொல்லு. சோம்நாத் அவர்கள். மரியாதையாக சொல்லணும், ஓகேவா. ஓகே, வாய்ஸ் சவுண்டு ஏதாவது அப்படியே ABCDயில் 1 2 3 அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க படிக்கிறதெல்லாம். ஓகே, சவுண்டு வந்து எப்படி கேட்குது அப்படின்னு வந்து பார்த்துக்குங்க. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஓகே, சவுண்டு வர. ஹாய், ஒரு நிமிஷமா பேசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜெனரோ S9 Pro ரோட் மைக்கு வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ரிசீவர் வந்து அதில் மாட்டிட்டோம். ஜெனரோ பேசுமா, எங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து ஏதாவது சொல்லுங்க. இட்லி சாப்பிட்டேன். ஏதாச்சும் சரி, ஒரு சின்னதாக ஒரு ஹலோ ஹாய் சொல்லுங்க. ஹாய், இந்த ஜெனரோ S9 Pro இதுக்கு பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸ் இந்த ப்ரொடெக்டர் வந்து கொடுக்கல. பட் பரவாயில்ல, சார்ஜிங்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் நிற்கிது. நான் இது வரைக்கும் ரொம்ப நாளாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பாக்ஸ் குவாலிட்டியும் சரி நல்லா தான் இருக்கு. குழந்தை அந்த மைக்கோட போயிட்டு அங்கே போயிட்டு அழுதுட்டு இருக்கு. ஓகேம்மா, இங்கே வாங்க. உங்கள் மைக் ஆஃப் பண்ணிட்டுருங்க. இங்கே வாங்க, மைக்கை கொடுத்துருங்க. போயிட்டு விளையாடுங்க, போங்க விளையாடுங்க. இதோட சவுண்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ரொம்ப வாய்ஸ் வந்து கேட்கவும் முடியல, கொஞ்சம் சத்தமாக பேசலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கச்சிஃபோ அப்படி இல்லைன்னா ஏதாவது துணியில் இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஒரு இதை மைக்கை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நவுந்துக்கோமா, நான் வந்து பேசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டாலோ இல்லை கச்சிப்பில் மடித்து வச்சுக்கிட்டாலோ, ஏன்னா வின் நாய்ஸ் ப்ரொடெக்டர் வந்து இதுக்கு வந்து போடுற இது வந்து கொடுக்கல. ஃபுல்லுமே ஒரு மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசும்போது சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ கச்சிப் ஏதாவது போட்டு சுற்றிட்டு அப்படி வச்சு பேசும்போது சவுண்ட் வந்து கொஞ்சம் காற்று சவுண்டு, பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து கேட்காம இருக்குது. அதனால ரோட் மைக்கும் பெஸ்ட்டு தான். இதுவும் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். செம்ம ஒருத்தான ஒரு ப்ராடக்ட் தான் இது ஜெனரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இது 4000 ரூபாய் 5000 ரூபாய்லாம் சூப்பராக இது விட்டுட்டு இருக்காங்க. நல்லாவே அதெல்லாம் சவுண்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாயிருக்கும், அது கூட வாங்கலாம், பெஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தோன்னா ஜெனரோ S9 Pro இது வந்து டவர் வந்து எவ்வளோ தூரம் எடுக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அந்த சிக்னல் எவ்வளோ தூரம் எடுக்குதுன்னு சும்மா ஒரு சாம்பிள் போயிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கேன். கொஞ்சம் ஒரு 10 வீடு வந்து தாண்டிட்டேன். சவுண்டு வந்து எப்படி கேட்குது அப்படின்னு சொல்கிறேன்.
சிக்னல் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சான். சிக்னல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 8 வீடு தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து கட் ஆகிடுச்சு. லைட் சவுண்டும் வந்து அதிகமாகவே நாய்ஸ் வந்து கேட்கும். ஓகே, சவுண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து ஒரு 8 வீடு 7 வீடு தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா ஜெனரோ மைக், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோடி. இந்த மைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து எவ்வளோ தூரம் சிக்னல் வந்து எடுக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, மைக்கை வந்து மாட்டியாச்சு. நடந்துலாம் போயிட்டே எடுத்தோம் அப்படின்னா லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு பைக்கிலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இல்லை 8 வீடு தாண்டின உடனே சிக்னல் டவர் வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் போயிட்டு அந்த ரிசீவரோட லைட் வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து பிளிங்க் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சிக்னல் வந்து இன்னமும் இருக்குது. நான் வந்து ஒரு 20 வீடியோ தாண்டியே வந்துட்டேன். ரொம்ப தூரமே வந்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சிக்னல் கொஞ்சம் சமம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடோட எண்டு முடிய பார்த்தோம் அப்படின்னா டவர் வந்து செம்மையாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன். எனக்காக இந்த கேமராவை வந்து பிடிச்சிக்கிட்டு வெயிட் பண்ண அந்த குழந்தையும் வந்து நான் வந்து அப்படியே வீடியோவில் வந்து காட்டணும். இது பாருங்கள் கேமராமேன், இங்கே பாருங்கள். இல்லைங்க, கேமராவை பிடிச்சிக்கிட்டேன் அப்படியே வரும். எனக்காக பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை பிடிச்சிக்கிட்டு எங்கள் அண்ணனோட குழந்தை, இந்த குழந்தை தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. கை கொடுமா. தேங்க்யூ. வெயில்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குங்க. சூப்பர். ஓகே, ஜெனரோ S9 Pro அந்த மைக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 வீடு தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ரோட் ஒயர்லெஸ் இது பார்த்தீங்கன்னா ரோடு எண்டு முடிய வந்து சூப்பராக வந்து இந்த சிக்னல் பிளிங்க் ஆகிறது வந்து நான் கவனிச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து யூஸ் ஆகுது. கொஞ்சம் மீட்ரு வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக சூப்பராக கொடுத்துருவாங்க. அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற ஒர்த்து தான். பட் அந்த ஜெனரோ S9 இந்த பிராண்டும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த காசுக்கு வந்து இது வந்து ஒர்த்து. இவ்வளோ ப்ராடக்ட்டு, சார்ஜிங்கும் வந்து செம்மையாகவே இருக்குது. ஓகே.